அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இவ்வளோ காலமாக பிளவில் தான் விட்டு வைக்கலன்னு பார்த்தா இப்போ மெனிக்க மிதியாலையில் இருக்கிற புல்ல கூட விட்டு வைக்கல. இவன் என்ன கூத்து போடுறாண்டு அந்த பீஸா மக்காம இவன் வீட்டு முன்னுக்கு வச்சு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. புல்லு வந்திக்கு நல்ல புல்லு வந்திக்கு புல்ல பார்த்து எடுங்க தம்பிதானா, புல்ல பார்த்து எடுங்க. வாங்க வாங்க நானா புள்ளிக்கு இதை கொடுத்து தான் மத்திய வித்தியாலய மக்களை மாடாக்கி வச்சு இப்ப அங்கிருந்து இங்க கொண்டு வந்தீங்க. தின்னீங்கன்னா நீங்களும் மாடு. வாங்க வாங்க. என்ன பழக்கம் இது? பாத்தீங்களா மை மக்களே, எப்படி ஒரு படம் ஒன்று காட்டுறாண்டு. புல்லு கலர்லயே ட்ரெஸ் ஒன்று போட்டிக்கிறான். அடே அந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிற பிளவுல தான் விட்டு வைக்கலன்னு பார்த்தா புல்ல கூட விட்டு வைக்கல. மாட்டை காட்டினான், புல்ல காட்டினான், இப்ப பிளவலை காட்டினான். இவன் ரமுட்டான் துரியங்க சீசன் மாதிரி டைம்க்கு டைம் இவன் பிஸ்னஸை மாற்றிக்கொண்டே இருப்பான். ஒரு கட்டு 1000 ரூபாவாம் ஃப்ரீயாக பிடிங்கின புல்லு. யாருக்கிட்ட போயிட்டு சொல்ல. எப்படி என்கேகேஎன் டீம் மெம்பர்ஸ் இவன் கிட்டே போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு யாருன்ட்டு தெரியா. நாங்கள் மிச்சம் இவனை நெருங்கிக்கிறோம். இருந்தாலும் ஒரு நாளும் இவன் மேலே நாங்கள் கை வைக்க மாட்டோம். தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். நீங்களே பார்த்து அவனுக்கு முடிவுன்னு சொல்லுங்க. இவன் ஒரு சீசனே முட்டு வைக்க மாட்டான். பாருங்க, நோம்பு முடிஞ்சு போறேன்னு சொன்னான். கடைசியில் பெருநாளாவையும் போகல. அது பிறகு அஜி பெருநாள் நாளைக்கு முந்தியே மாடை காட்டினான், ஒரு மாதத்துக்கு முந்தியே. அதுக்கு பிறகு அஜி பெருநாளைக்கு பிறகு புல்ல காட்டுறான். அதுக்கு பிறகு மீலாது நபி வரும். அதுக்கும் ஏதாவது ஒரு ஜில்மாலோண்ட காட்டி மக்கள்கிட்ட காசு கறக்கிறது தான் இவன் வேலை. பச்சை ஷர்ட்டை உடுத்திக்கிறான். இவன் பச்சை கல்லன், க்ரீன் தீஃப்னு சொல்லுவாங்க. பச்சோந்தி இன்னும் சொல்லலாம். டைம்க்கு டைம் மாறுவான். ஒரு முஸ்லிம்க்கு வாக்கு முக்கியம். வாக்கு சுத்தம் ஆயிக்கணும். இவன் கபரை வாயிலே தான் சொன்னான், இவன் அவிஞ்ச வாயிலே தான் சொன்னான். நோம்பு முடிஞ்சு இந்த மദ്രസാவை நான் ஊர் மக்கள் கிட்ட பாரம் கொடுத்து நான் தொலைஞ்சு போறேன். நான் வாழ்ந்த இந்த வீட்டில் கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். நோம்பும் முடிஞ்சு, நோம்பு பெருநாளும் வந்துச்சு. அதுக்கு பிறகு அஜி பெருநாளும் இன்னும் போயிட்டு கொண்டு தான் இருக்கிறான். இவன் போக மாட்டான். மௌத்தா போவோம் காட்டிலும் அந்த மദ്രസா தான் இனி இவன் கேதி. போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியா? பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்கலா வீடியோ எடுத்து போடுறான். பிள்ளைகளுக்கு புக் கொண்டு வாங்கலா அந்த புக் ஷாப்ல இருக்கிற கேர்ளை வீடியோ எடுத்து போடுறான். ரோட்ல ஒரு மிஸ்கின்க்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் அந்த மிஸ்கின் மூஞ்சையும் வீடியோ போட்டு முழு உலகத்துக்கும் காட்டுறான். இவனுக்கு இது ஒரு நோய். இவன் குளிக்காம வேண்டாலும் இருப்பான், வீடியோ எடுக்காம இருக்கவே மாட்டான். ஆனால் இவனுக்கு இதே மாதிரி மைண்ட் வேலை செய்யணும் வேண்டாம். இவன் ஐஸ் அடிக்கணும். இவன் ஐஸ் அடிச்சா தான் இதே மாதிரி ஆக்டிவாக வேலை செய்வான். அடே மண்டப்பஜிலி, உனக்கு தெரியாமே உன்னோட வீட்டு வாசல்ல உன்னை வீடியோ எடுத்து நாங்கள் போட்டோம். உன்னை மயிறு பிடுங்குற எங்களுக்கு பெரிய வேலையாடா. பாத்தியா, வெக்கேஷன் வந்தாங்க 2 பேர். அந்த 2 பேரும் உன்னையோட ஃபோக்கஸில் தான் இருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் இல்லை, புதுக்கடை மாளிகைவத்தையும் தான். இனி உன்னை வாட்ச் பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. wherever you go our team members will be there. இன்ஷா அல்லாஹ் இன் ஃபியூச்சரில் என்கேகேஎன் டீம் ஸ்ரீலங்காலையும் தொடங்கும். ஏன்னா இப்போதைக்கு மிடில் ஈஸ்டும் யூரோப்பும் மட்டும்தான் இருக்கு. எங்களோட நோக்கம் பப்ளிசிட்டி சதக்காவை நிப்பாட்டுறது தான். எவன் தப்பு செஞ்சாலும் நாங்கள் போடுவோம். அது வாப்பா வாய்ந்தாலும் சரி. ஏன்னா நாங்கள் இது அல்லாஹ்க்காக வேண்டி மட்டும்தான் செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இன் ஃபியூச்சரில் நிறைய பேர் எங்களோட இனிவாங்கன்னு அந்த நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. மண்டபஜிலி, இனி ஜெம்மத்துக்கும் என்கேகேஎன் டீம் மெம்பர்ஸ்ட கண் பார்வையிலேருந்து உனக்கு தப்பிக்கலாம். அதை நினைவு வச்சுக்கோ. நல்ல மர்சி மூதேவி இவ்வளோ காலமாக இந்த மண்டபஜிலி மர்சி மூதேவி மிதியாலய வித்து, மிதியாலய மானத்தை வித்து, அங்குள்ள மாட்டை வித்து, கடைசியாக புல்ல கொண்டு பேமெண்ட்ல விற்கிறான். அப்போ இவன் இந்த மிதியாலையில் ஒன்றையுமே விட்டதில்லை. அங்குள்ள மட சாம்பிராணிக்கும் விளங்குதில்லை. ஏண்டா யோசிக்காத முண்டவள் தான் அந்த ஊரில் இருக்கிறேன், அந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிறேன். அடே இப்படி கொழும்புல 6ஆம் ஆண்டு 3 தடவை ஃபெயில் ஆகின ஒரு மூதேவி உங்களை எல்லாம் முட்டாளாகி கொண்டு ஈக்கி. அப்போ A லெவல் படித்தவன் ஒருத்தன் வந்தேன்டா உங்களை ஈஸியாக மோடே நாக்கேலும் போலடா. கொழும்புல இவனை ஆட சொல்லுங்க பார்க்க. இந்த ஆட்டத்தை கொழும்புல உள்ளவனெல்லாம் புத்திசாலிகள். கொழும்புல மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் எந்த இடத்துலையும் ஒரு இடத்துலையும் இவனுக்கு இந்த டான்ஸ் ஆடையலாம். கிடைச்ச இழிச்ச வாயினால் நீங்கடா வடி கேட்டின வாத்து மாடேன்னு சொல்றதுக்கும் வெக்கமாகிடும். அவங்கள உலகத்திலே மோடேன் கூடிய ஆகிற இடம் இந்த மெனிக்க மிதியாலே. உங்களோட ஊருக்கு புதிய பேர் ஒன்று நாங்கள் நேரத்தோட வச்சுக்கிறோம், மூடர் குளம்.
இப்படி ஒருத்தன் வந்து உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறான் விளையாடா. இது கூட தெரியாம ஆகிக்கிறீங்க. இது கூட யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு புத்தி இல்லையா? இவனே சல்லிக்கு பீத்தின்ற ஜாதி. இவனை இன்னுமாடா நீங்க நம்பி கொண்டிருக்கிறீங்க? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? மைமக்கள், இந்த முடும மூதேவி விற்காத எதுவுமே இல்லை. முட்டை வித்தான், தேங்காய் வித்தான், புரியாணி வித்தான், கிளிய வித்தான், மாட்டை வித்தான், இப்போ கடைசியில் புல்ல கொண்டு விற்கிறான். இன்னும் கொஞ்ச நாளில் சாணியையும் கொண்டு விற்பான். ஃப்ரீயாக பிடிங்கின புல்லுக்கு 1000 ரூபாவாடா. இப்படி பேமெண்ட்டில் புல்லை கூவி கூவி விற்றுட்டு பிஸ்னஸ் கிளாஸில் போ மம்பைக்கு. எல்லாத்தையும் விற்கிறாய் உனே அறியாமல். மக்களுக்கு விளங்குதில்லை. அந்த மெனிக்க மீதியாலையில் மானத்தை விற்றான். மாணவர்களோட மானத்தை விற்கிறான். ரோட்டில் பிச்சைக்காரன் மானத்தை வாங்குறான். முஸ்லீம்கள மானத்தை வாங்கி கொண்டே இருக்கிறான். இன்னும் மிரிக்கி அடுத்த சீசன் மீலாது நபி விழாத்தான். அதுக்கும் ஏதாவது சரி ஒரு ஐடியா பண்ணிப்பான். அல்லாஹ் தான் காப்பாற்றணும் இவங்கிட்ட இருந்து எங்களோட மக்களை. எனிவே மை மக்களே, ஆன வரை சொல்லிவிட்டோம். இனி அல்லட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.